நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று பகவான் கூறிய 21 நரகங்கள். விஷ்ணுவை பற்றினதான தர்மங்களை கேட்பதுதான் பரமபாவனம், மிகவும் புண்ணியம் என்று சௌனக மகரிஷி தர்மபுத்திரருக்கு சொல்றார். தர்ம சாஸ்திரங்களை சொன்னவர்கள் வசிஷ்டர், பராசரர், ஆத்ரேயர், கார்கியர், சங்கர், லிகிதர், ஜாபாலி, துவைபாயனர், உமாமகேஸ்வரர்கள், காஷ்யபேயம், பஹ்வாயனம், சாகுனேயம், ஆகஸ்தியம், மௌத்கல்ய கீதை, சாண்டில்யம், சௌரபேயம், பிருகு, அங்கிரஸ், காஷ்யபம், உத்தாலகம், சௌமந்தவம், உக்ராயணம், பிஷங்கம், ஐந்திரம், வாருணம், கௌபேரம், வாத்சல்ய பௌனகம், ஆபஸ்தம்பீயம், ஹாரீதகம், யாக்ஞவல்யம், சப்தரிஷி தர்மங்கள் இது எல்லாவற்றையும் தங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்று தர்மபுத்திரர் கேட்கிறார். சௌனக மகரிஷியும் ஸ்ருதாமே மானவா தர்மாக வாசிஷ்டாஸ்ச மகாமதே பராசர கிருதாஸ்சைவ ததா ஆத்ரேயஸ்ஸ தீமதः அப்படின்னு ஆரம்பித்து 30க்கும் மேற்பட்டதான தர்மசாஸ்திரங்களை பற்றி, விஷ்ணுவை பற்றி சொன்னதான எல்லா விஷயங்களையும் தர்மபுத்திரருக்கு சொல்றார். பகவான் தர்மபுத்திரருக்கு 21 விதமான நரகங்கள் உண்டு அப்படிங்கிறத நரகங்களில் அப்படியே சொல்றார். அந்த நரகங்களை கேட்டதான யுதிஷ்டிரர் மயங்கி கீழே விழுந்துடுறார். அப்படியே பாவங்களை செய்ததான பாபாத்மாக்கள் அவ செல்லக்கூடியதான நரக மார்க்கத்தை பகவானே சொல்றான். அப்படி சொல்லக்கூடியதான அத்தியாயத்துக்கு யாம்யாக்கியானகம் அப்படின்னு பேரு. முதல்ல நரகங்கள் 21. நரகோ ரௌரவோ நாம மகாரௌரவ ஏவச்ச சுரதாரா மகாரௌத்ரஹ சூகரஸ்தால ஏவச்ச வஜ்ரகும்போ மகாகோரஹ சால்மலோத விமோகனஹ கீடாதக்ரிமிபக்ஷஸ்ச ஷால்மலிஸ்ஸ மகாத்ருமஹ ததாஹ பூயவஹ பாபா ருதிராந்தோ மகத்தமஹ அக்னிஜ்வாலோ மகாநாதஹ சம்தம்சஸ்சுனபோஜனஹ ததா வைத்தரணீச்சோஷ்ணா அசிபத்ரவனம் ததா. ரௌரவம், மகாரௌரவம், சுரதாரா, மகாரௌத்ரம், சூக்கரம், தாளம், வஜ்ரகும்பம், மகாகோரம், ஷால்மலம், விமோகனம், கீட்டாதஹ, கிருமிபக்ஷம், ஷால்மலி, மகாத்ருமம், பூயவகம், ருதிராந்தம், அக்னிஜ்வாலை, மகாநாதம், சந்தம்சம், சாவணபோஜனம், வைத்தரிணி, அசிபத்ரவணம். இப்படி நரகங்களுடைய பெயரை கேட்ட உடனேவே தர்மபுத்திரர் மயங்கி கீழே விழுந்துடுறார். சுவாமி தேசிகன் பரமபத சோபானம் அப்படிங்கிற ரகசிய கிரந்தத்தில் பீதி பர்வத்தில் இதை எடுத்து காண்பிக்கிறார். நமந்தமர் பாசம் விட்டால் அலைப்பூண்ணும் அவ்வல்லல்களையும் அப்படின்னு திருவாய்மொழி பாசுரத்தை எடுத்துட்டு வெஞ்சொலாளரான நமந்தமர் செய்யும் வேதனைகளையும் தீரனான தர்மபுத்திரன் கேட்டு மோகித்து விழும்படியான நரக மார்க்கத்தின் படிகளையும் அதிதுஷக அனந்த நரக யாதனைகளையும் கேட்டு தர்மபுத்திரர் மூர்ச்சித்தார். இப்படி மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றார். இப்படி நரகங்கள்
அநேக விதமாக அந்தந்த பாவங்களுக்கு தகுந்தாற போல் தண்டனை எல்லாம் இருக்கு. இதுலேருந்து விடுபடுறதுக்கு பல தர்மங்கள்லாம் இருக்கு, அந்த கர்மாக்கள்லாம் இருக்கு. அதில் தானங்கள், தானத்தை பற்றி சொல்லும்பொழுது ரொம்ப பெருமையாக சொல்லப்படுறது தானங்களை. அநேக விதமான தானங்கள் இருக்கு. ஜலாசயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு குளத்தை வெட்டுறது, குளம் வெட்டுதல். அதே மாதிரி நதி, இந்த மாதிரி இடங்கள்ல ஏரி இதெல்லாம் தூர் வாடுறது. பிராமணர்கள் சாப்பிட்ட இடத்த கோமயம் போட்டு சுத்தம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது. பிரியவாக்கிய பிரதாதேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவ தஸ்மாத் ததேவ வக்தவ்யம் வச்சனே கா தரித்திரதா. பிரியவாக்கிய பிரதானேன இனிமையாக பேசணுங்கிற, இனிமையாக பேசுறது பிரியவாக்கிய பிரதானேன. சர்வே துஷ்யந்தி ஜந்தவா, இனிமையாக பேசினா எல்லா பிராணிகளுமே சந்தோஷப்படும். ரொம்ப கொடூரமான குரூரமான பிராணிகள் கூட இனிமையாக பேசினா எல்லாமே கட்டுப்படும். சர்வே துஷ்யந்தி ஜந்தவா, சந்தோஷப்படும். தஸ்மாத் ததேவ வக்தவ்யம், அதனால் எப்பொழுதும் இனிமையாகவே பேச வேண்டும். கோபமாக பேசக்கூடாது, மனது புண்படும்படியாக பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, பயமாக பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இனிமையாக பேசுறது. இப்படி பேசினா அவெல்லாம் யமலோகத்துக்கு போக மாட்டா அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். இப்போ இனிமையாக பேசுறதுனாலேயே யமலோக பிராப்தியானது கிடைக்காது. ஆனால் இனிமையாக பேசிட்டு போயிடலாம். காராம்பசுன்னு ஒரு பசுமாடு, அந்த காராம்பசுவை நல்லா வேதாத்தியனம் சாஸ்திராத்தியனம்லாம் பண்ண ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணினா 4 பக்கம் கடலால் சூழப்பட்டதான பூமி, அந்த பூமியை தானம் பண்ணினதான பலன் ஏற்படுறதா. இப்படி தானம் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நியாயமாக சம்பாதிச்சு அதுலேருந்து பண்ணணுமா. அடாவடித்தனமாக அடுத்தவாளுடைய வயிற்றுச்சலை ஏற்படுத்தி புண்படுத்தி துன்புறுத்தி அந்த பணத்திலேருந்து தானம் பண்ணக்கூடாது. தான் சுயமாக நியாயமாக நேர்மையாக தர்மமாக சம்பாதிச்ச பணத்தை கொண்டு தானம் பண்ணணும். அதில் பூமி தானம், பூதானம். மேலே போத்திக்கிறதுக்கு போர்வை தானம். வெயில்ல மழையில் போத்துக்கு கொடை, அந்த சத்திரம்ங்கிறதான அது தானம். வண்டி வாங்கி கொடுக்கறது, அப்புறம் பாதரட்சை கொடுக்கறது, அப்புறம் ஸ்வர்ண தானம் தங்கம் கொடுக்கறது, கன்னியாதானம் பொண்ணு கொடுக்கறது. இதெல்லாம் தானங்களில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த தானங்களை கொடுக்கும்போது பயந்துண்டு கொடுக்கக்கூடாது. இந்த பயத்தினால கொடுத்தா அந்த தானங்கள்லாம் வியர்த்தமாயிடும் அப்படிங்கிறார். பயத்தினால கொடுக்கறது, கோபத்தினால கொடுக்கறது, போட்டிக்காக கொடுக்கறது, பெருமைக்காக கொடுக்கறது, திருப்பி என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து கொடுக்கறது, இப்படி தானம் பண்ணால் அந்த தானம் எல்லாம் வியர்த்தம், நல்ல பலனை கொடுக்காது. தமோவதஸ்யோ தத்யாத் பயாத் क्रोधात् तथैव च वृथा दानं तत्सर्वं भुङ्क्ते गर्भस्थ एव तु. அதனால் கொடுக்கக்கூடியதான தானமானது சிறந்ததா, நல்ல மனசோட நியாயமான வழியில் அதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது சாத்விக தானம், உயர்ந்த தானம்னு சொல்கிறது. அதனால் எல்லா தானங்களையும் நல்லபடியாக ஒரு பிராமணனுக்கு ஒருத்தன் கொடுத்தானே ஆனால்
அவனுக்கு சொர்க்கமானது, சொர்க்க மார்க்கமானது கிடைக்கிறது அப்படிங்கிற. தஸ்மாத் சர்வாவஸ்தாசு சர்வதானானி பார்த்திவ தாதவ்யானி த்விஜாதிபியः சொர்க்க மார்க்கம் அபீப்சதா. தானத்தினாலே ஒருத்தன் சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படிங்கிறார். இப்படி தானத்தினுடைய மேன்மை சொல்லப்பட்டுள்ளது.